புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற வேட்பாளர் சிவ வி மெய்யநாதன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் சென்ற இடமெல்லாம் சால்வைகள், மலர் மாலைகள், அன்பு நிறைந்த நன்றிகள் என மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெண்கள் மலர்களால் ஜோடிக்கப்பட்ட கலசத்தில் மெழுகுபற்றி ஏற்றி ஆராத்தி எடுத்து வரவேற்றனர். முக மலர்ச்சியோடும் எழுச்சியோடும் சுறுசுறுப்பாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க போலாம் அண்ணா வாங்கண்ணே அண்ணா வாங்க இங்க வரட்டா இங்க போலாம் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க வரட்டு இருங்க வாங்க. தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் மகத்தான ஆட்சி தந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்களிக்க வேண்டிய சின்னம் தப்பித்தவறி நமது வாக்குகளை வீணடித்து விடாமல், பாசிச சக்திகளை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடாமல், கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தொடரவும், காலை உணவு திட்டம் தொடரவும், மக்களை தேடி மருத்துவம் தொடரவும், கலைஞரின் கனவு இல்ல வழங்கவும், இல்லத்தரசிகள் திட்டம் வழங்கவும், நாம் லேப்டாப் வழங்குகின்ற திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு அந்த திட்டம் தொடர்பும் நாம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம். நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மறக்காமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தேடி தாங்கள் கேட்டு நமது சின்னம் கையை உயர்த்தி காட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியனுக்குத்தான் வாக்களிப்போம். 2வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் அமர்த்துவோம் என்ற உறுதியோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. நமது தொகுதியில் போட்டியிடுகின்ற எனக்கு மாபெரும் மகத்தான வரவேற்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாளை தினம் நம்ம முதலமைச்சர் புதுக்கோட்டை வர்றாங்க. அதுக்காக தஞ்சாவூர் போய் அவரை வரவேற்று அழைத்து வர வேண்டிய இருப்பதால் உங்கள்கிட்ட அதிகமாக பேச முடியல. இருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மீண்டும் தொடர்வதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 1000 என்பது 2000 உயர்த்தி வழங்கப்படும். இலவச மின்சாரம் தொடர்வதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் மீண்டும் கொண்டு வருவதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். காலை உணவு தந்த நம் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் உதயசூரியன், நம் பிள்ளைகள் கல்லூரி செல்கின்ற பிள்ளைகள் மடிக்கணினில் வாங்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழக முதலமைச்சருடைய அனைத்து திட்டங்களையும் தொடர்வதற்கு நீங்கள் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்களிக்க வேண்டிய சின்னம் கையை உயர்த்தி காணுங்க. நமது சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி, வணக்கம். 2 பேர் கை தூக்கல, அவங்களும் 2 பேர் சொல்லிருங்க.